நம்ம இந்த கேரளால பேக் வாட்டர்ஸ் இருக்கும்ல அந்த ஃபீல் கொடுக்குதுங்க. இந்த மது ரிவர் சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு 64 ஐலண்ட் இருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் முதற்கொண்டு ஸ்கூலு எல்லாமே இருக்காங்க. செம ஸ்மெல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுதான் வந்து சினமன் ஸ்டிக்கை மார்க்கெட்டில் விற்பாங்க. 480 வருஷம் பழமையான ஸ்டூப்பாங்க. அந்த கடலும் நதியும் செய்கிற இடத்த பார்க்குறதே வந்து ஒரு அழகு தாங்க. ஓகேங்க, மது ரிவர் போட் சஃபாரிக்கு வந்து வந்தாச்சு. பக்கம் தாங்க, டர்ட்டில் ஆச்சரியிலேருந்து ஒரு 5 நிமிஷம் தான் இந்த மது ரிவர் போட் சஃபாரி. எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 USD ஆச்சுங்க. என்னென்ன இன்க்ளூடுன்னா 1.5 மணி நேரம் போட் ரைடுங்க. நம்ம மட்டும்தான் இருக்கும் போட்டில், வேறு யாருமே கிடையாது. என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 ஐலண்ட்ஸ் இருக்கான், இறங்கலாம் அப்படின்றாங்க. லக்கு இருந்ததுன்னா க்ரோக்கடைல் பார்க்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சில விலங்கினங்கள், பறவைகள் இதெல்லாம் பார்க்கலாம். ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி இருக்கான், அதுலேயும் இப்போ இறங்கி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ இந்த 1.5 மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியுது அப்படின்னு பார்க்கலாங்க. நமக்கு போட் ரெடியாக இருக்குது, நம்ம ஏறி அப்படியே போய்ட்டு லைஃப் ஜாக்கெட் வந்து போட்டில் இருக்குது. போடணும்னு அவசியம் இல்லை, வேணா எடுத்து போட்டுக்கலாம். சரிங்க, ஓகே போகலாம். ஈ கமிங் வித் மீ ராய். ஸோ இவர் தாங்க வந்து நம்மளுடைய கைடு இப்போ. ஓகே, நான் இது போயிட்டு வந்து சொல்கிறேன் இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு. சரிங்களா, ஓகே வாங்க போகலாம். நம்ம மட்டும்தான் இருக்கோம், ஸோ எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் அஸ். யூஸ்வலாக வந்து ஆளுங்க இருந்தால் ஆளுங்களையும் கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரே போட்டில். ஏன்னா ஒரு 6-7 சீட்டு இருக்குது, பின்னாடி காலியாக தான் இருக்குது எல்லாம். கடைசி 3 நாள் செம மழைங்க ஸ்ரீலங்காவில். நாங்கள் போகிற இடம் எல்லாமே மழை. இன்றைக்கி தான் வந்து வெயில் அடிக்குது, நல்லாவே வெயில் அடிக்குது ஆக்சுவலி. இது மாதிரி நிறைய டூர் கம்பெனிஸ் இருக்குங்க சுற்றி சுற்றி. ஸோ நம்ம வந்து ஒரே டூர் கம்பெனி தான் கிடையாது, நிறைய டூர் கம்பெனிஸ் இருக்குது. முன்னாடி போகிற போட்லாம் வந்து வேறு டூர் கம்பெனி. இங்கே பாருங்க லெஃப்டில், இவங்கெல்லாம் வந்து வேறு டூர் கம்பெனிஸ். ஸோ மாதிரி நிறைய டூர் கம்பெனிஸ் இருக்குது. எடுத்தோன்னே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்துச்சுங்க. நம்ம போட்டு ரிப்பேர் ஆயிடுச்சுங்க, வந்து மாட்டிக்கிட்டோம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள. என்ன ஆச்சுன்னு தெரில, உள்ளே வந்தோன்னா டமால் நிடிச்சுது சைடில் அந்த மரத்தில். அப்படியே நின்று போயிடுச்சு போட்டு. ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு வந்து சொல்லியிருக்காரு. ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க, ஏதோ ரிப்பேர் பண்ண பார்க்குறாங்க, பார்ப்போம். போட்டு வேற குறுக்க மாட்டிச்சு, திருப்புறாரு. ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் போட்டு. ஸ்டார்ட், ஓகே ஓகே, போட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கான்ட் ரிவர்ஸ். ஓகே, ரிவர்ஸ் பண்ண முடியாதான். போட் ரெடி ஆயிடுச்சுங்க. என்ன பண்ணாரு தெரியல, மறுபடியும் ஆன் ஆயிடுச்சு. போயிட்டு இருக்கோம், நடுவழியில் நிற்காம இருந்தா ஓகே. நம்ம இந்த கேரளால பேக் வாட்டர்ஸ் இருக்கும்ல அந்த ஃபீல் கொடுக்குதுங்க. கடல் இங்கே தானே இருக்கு, பேக் வாட்டர்ஸ் தான் இதுவும். ஆக்சுவலி போட் சேஞ்சுங்க, இந்த போட்ல இருந்து ரிவர்ஸ் ஒர்க் ஆகல. ஸோ இருங்க, போட்டு மாதிரி ஆச்சுங்க. மேலே ஷேடு போட்டாச்சு, சரியான வெயில் பிச்சு அடிக்குது. மழை பெஞ்சாலும் கஷ்டமா இருக்கு, வெயில் அடிச்சாலும் கஷ்டமா இருக்கு. நல்ல வெயிலுங்க, ஆனா சும்மா சொல்லக்கூடாது. சீட்டு வந்து சுடுது, நல்லா சுடுது. ஓகே, போட் மாதிரி ஆச்சு, போலாம். லெட்ஸ் கோ. இங்க பாருங்க, ப்ரான் நெட்டு போட்டிருக்காங்க. நைட்டு லைட்டு போட்டு இப்படியே விட்டு போயிடுவாங்க. அது வெளிச்சத்துக்கு ப்ரான் வரும், காலையில பிடிச்சிருவாங்க. வந்தோடனே நைட்லாம் மாட்டின ப்ரானை பிடிச்சி எடுத்துன்னு போயிடுவாங்க. இங்க பாருங்க எப்படி செட் பண்ணிடுவாங்கன்னு. நீங்க பார்த்துருப்பீங்க, லைட்டு போட்டு பிடிப்பாங்க. அது வெளிச்சத்துக்கு ப்ரானுங்க வரும், காலைல வந்து எடுத்துன்னு போயிடுவாங்க மாட்டின ப்ரான் எல்லாம். இங்க பாருங்க, வாட்டர் மானிட்டர் தெரியுதுங்களா? கொமோடா மாதிரியே இருக்கும். வாட்டர் மானிட்டராங்க, அது பேரு தெரியுதுங்களா? அழகா பத்துன்றது. இஸ் இட் டேஞ்சரஸ்? ஆனா டேஞ்சரஸ் கிடையாதுங்க. அப்ப அது சாதுவா தான் பத்துருது, பிரச்சனை இல்லை. எல்லாம் ப்ரான்ஸ் நெட்டுங்க. இதெல்லாம் எவ்வளவு பெருசா போட்டிருக்காங்க பாருங்க. வேலை நிறைய கிடைக்கும் போல இருக்கு. யாரா இந்த ஏரியால சுத்தி ப்ரான் நெட்டு போட்டிருக்காங்க. இந்த மது ரிவர் சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு 64 ஐலண்ட் இருக்காங்க. அதுல பிக்கஸ்ட் ஐலண்ட் வந்து மது ஐலண்ட். அதில் தான் வந்து மக்கள் வசிக்கிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் முதற்கொண்டு ஸ்கூலு எல்லாமே இருக்காங்க. இப்போ இந்த மது ஐலண்டு தாங்க போகிறோம். லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சது, இப்போ நின்றுடுச்சு. மிகப்பெரிய நதிங்க அது. நம்மள மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க இந்த ஆக்டிவிட்டியை. நல்லா இருக்கு ஆக்சுவலி. வெயில் இல்லைன்னா நல்லா இருக்கு. வெயில் இருக்கும்போது மேலே அந்த ஷேடு போட்டுறாங்க, ஸோ ப்ராப்ளம் இல்லை.
வெயில் அடிச்சாலும் அந்த ஷேடு போட்டுட்டு நீங்க சுத்தி வரலாம். பாருங்க, சுத்தி குட்டி 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 ஐலாண்ட் இருக்குங்க. 64 ஐலாண்ட் இருக்கு. இது மாதிரி பெரிய ஐலாண்ட் வந்து மது ஐலாண்ட், மது தீவு, பெரிய தீவு. இங்க பாருங்க, இங்க ஒரு சின்ன ஐலாண்ட் ஒன்று இருக்கு. இங்க இருந்து உங்களுக்கு தெரியுதா தெரியல, கணேஷா டெம்பிள் இருக்கு இந்த ஐலாண்ட்ல. இருங்க, ஜூம் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். தெரியுதுங்களா? அந்த டெம்பிள் உள்ள கணேஷா இருக்காரு. சின்ன கோவில், ஐலாண்டுன்னு கூட சொல்ல முடியாது. இதை ஒரு 4-5 பாறை இருக்கு. அந்த பாறையில ஒரு கோவில் கட்டிட்டாங்க பிள்ளையாருக்கு. இலங்கை முழுக்கவே வந்து இயற்கை எழில் வந்து கொஞ்சம் விளையாடுதுங்க. அதனாலதான் இதை ஜுவல் ஆஃப் தி இந்தியன் ஓஷன் கூட சொல்லுவாங்க. இந்த நாட்டை கரெக்டான பேர் தாங்க. ஏன்னா பக்கத்திலே மால்டீவ்ஸ் இருக்கு. அது ரொம்ப அழகான பல தீவு கூட்டம் அது. ஆனா இலங்கைன்றது வேற லெவலுங்க. எல்லாமே இருக்கு. மலைகள், ஆறுகள், நதிகள், கடற்கரைகள், அழகான கடற்கரைகள். அதுவும் இந்த சென்ட்ரல் ப்ராவின்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண சென்ட்ரல் அண்ட் சவுத் ப்ராவின்சஸ்லாம் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கு. நார்த் ப்ராவின்சஸ்லாம் இருக்கு. அதை போய் நம்ம தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து சினமன் ஐலாண்டுங்க. சரிங்க, இந்த ஐலாண்ட்ல வந்து இறங்கி நடந்து போலாமா? போட் வந்து பார்க் பண்றாரு. சுத்தி சினமன் ட்ரீஸுங்க. நீங்க சாப்பாடுல போடுறதுக்கு சினமன், அப்புறம் இந்த சினமன் ஆயில் அது இதுன்னு பண்ணுவாங்களே சினமன் வச்சு, சுத்தி வளைஞ்சு கிடக்குதுங்க. இங்க பாருங்க, ஃபுல்லா சினமன் ட்ரீஸ். ஆனா சினமன் லீவ்ஸ்ங்க. இது ஸ்மெல் பண்ணி பார்க்கலாங்களா? சாம ஸ்மெல், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய கொம்பு. அந்த கொம்புல இருந்து இந்த மேல இருந்து சீவி எடுத்தது இவ்வளவுதாங்க. இதுதான் வந்து சினமன். மற்றதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாதான். மீதி கொம்பு வந்து ஃபயர்வுட்டுக்கு தான் போவாங்க. அதனால தான் சினமன் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். என்னதான் வந்து செடி அவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதோடைய அந்த டாப் லேயர், திஸ் இஸ் செகண்ட் லேயர், அதோடைய அந்த செகண்ட் லேயர் தான் வந்து சினமனுங்க. அந்த சினமன் ஸ்டிக்கு. இது என்ன பண்ணுறாங்க, இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கு. இது கொண்டு போய் ட்ரை பண்ணுவாங்களாங்க. ட்ரை பண்ணோன்னே ஹார்ட் ஆகிடும். இதுதான் வந்து சினமன் ஸ்டிக்கை மார்க்கெட்டில் விற்பாங்க. நம்ம சாப்பாடு வீட்டு போட்டு ருசியாக சமைச்சு சாப்பிட்ற அந்த சினமன் இப்படி தான் வந்து வருதுங்க. அதுக்கப்புறம் சினமன் ஆயில் குக்கிங் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த சினமன் செடியிலேருந்து அந்த இலைகளை பிடுங்கி சினமன் ஆயில் மேக் பண்ணுறாங்க. அந்த சினமன் ஆயில் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் பாத்ரூமில் வைக்கலாம், நல்ல ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் பாடி பெயினுக்கு சில பேர் வந்து சினமன் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஜாயிண்ட் டேக் அதுக்கெலாம் வந்து செம்ம எக்ஸ்பென்சிவ்ங்க ஆயிலும் கூட. ஏன்னா 350 கிலோ லீவ்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா 3 லிட்டர் ஆயில் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? ஸோ அதனால தான் வந்து சினமன் ஸ்டிக்கும் எக்ஸ்பென்சிவ், சினமன் ஆயிலும் வந்து எக்ஸ்பென்சிவ். இப்போ ட்ரை பண்ண சினமன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ட்ரை பண்ணால் சினமன் ஸ்டிக்குங்க. ஸோ இப்படி இருக்கிறது ட்ரை பண்ணால் இப்படி ஆகிடுது. இப்படி தான் ட்ரை பண்ணுறாங்க மேலே, தெரியுதுங்களா? ஸோ அந்த ஸ்டிக்லேருந்து உடைச்சா சினமன் இப்படி வந்துடுச்சுங்க. ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்களா? ஃப்ரெஷ் சினமனுங்க. சாம ஸ்மெல். ஸ்ட்ரைட் ஃப்ரம் த கார்டன், சினமன் கார்டன். மார்க்கெட்லாம் போல, ஸ்ட்ரைட்டாக கார்டன்லேருந்து எடுத்து கையிலே பண்ணுறாங்க. எல்லாம் மிஷின்லாம் எதுவும் கிடையாது, கையிலே பண்ணுறாங்க. அதனால தான் எக்ஸ்பென்சிவ் சினமன் மார்க்கெட்டில். செம்ம எக்ஸ்பென்சிவ். உங்களுக்கு வேணும்னா இவங்க இந்த சினமனில் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கிறாங்க. சினமன் பவுடர், சினமன் ஸ்டிக்ஸு, ஊதுவத்தி விற்கிறாங்க. சினமனில் செஞ்ச ஊதுவத்தி. அப்புறம் இது வந்து சினமன் ஆயிலுங்க. நம்ம எதாவது சூஸ் பண்ண வருங்க, வீட்டுக்கு எதாவது வாங்கிட்டு போகலாம். 500 ரூபாங்க, ஸ்ரீலங்கன் ருபீஸ் 500 ரூபா எதை சூஸ் பண்ணாலும். சரி, நம்ம சினமன் ஆயில் வந்து வாங்கியிருக்கோங்க. 500 ரூபாங்க இது. சரி, ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்னாரு. இதை வாங்கிட்டோம். சரிங்க, பே பண்ணிட்டு கிளம்பலாம். சரிங்க, ஆயில் வாங்கியாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து டீ கொடுத்தாங்க, சினமன் டீ. நல்லா இருக்கு, குடிப்போம். குடிச்சு அப்படியே கிளம்பலாங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வந்து இதே ஐலாண்டில் இருக்கிற ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் வந்து போயிட்டு இருக்கோங்க. இந்த ஐலாண்டில் ஒரு 250 ஃபேமிலி வசிக்கிறாங்களாங்க. நான் சொன்னேன்ல,
இந்த மது ரிவர்லயே 64 ஐலண்ட்ல இதான் வந்து பெரிய ஐலண்ட். இதை வந்துட்டாங்க புத்திஸ்ட் டெம்பிளுக்கு முன்னாடி நிக்கிறார் பாருங்க புத்தர் அம்சமா. தெரியுதுங்களா? படகுல கூட்டு வந்தாரு. நடந்தே வரலாம் இந்த ஐலண்ட் உள்ளே, ஆனா படகுல கூட்டு வந்தாரு. ரொம்ப பழமையான டெம்பிள் அங்க, 450 வருஷம் பழமையான டெம்பிள். மேலே ஏறி போவோம் வாங்க. ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வாங்க போலாம். இந்த நதிக்கர ஓரமா பீஸ்ஃபுல்லா ஒரு கோவில். இந்த புத்த ஸ்தூபாவை பாருங்க, 450 வருஷம் பழமையான ஸ்தூபாவை இது. இந்த நதிக்கரை ஓரத்துல அழகா ஒரு குட்டி கோவில் கட்டியிருக்காங்க புத்தருக்கு. அப்புறம் இது புத்தருக்கே உரிதான போதி மரங்க. எவ்வளவு பெருசா வளர்ந்துருப்பாருங்க, எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க புத்தர். அழகா இருக்கு இந்த கோயில். சின்ன கோயில் தான், பட் அழகா இருக்கு. மேல பெயிண்டிங்ஸும் அழகா இருக்கு. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க பெயிண்டிங்ஸ்லாம். புத்தர் அம்சமா இருக்காரு. எப்பவுமே எல்லா கோயிலுமே புத்தர் அம்சமா தான் இருக்காரு. தாய்லாந்து புத்தா ஷ்ரைனுங்க. தாய்லாந்துல இப்படிதான் இருப்பார் புத்தர். இங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கார் புத்தர் பாக்குறதுக்கு. தாய்லாந்துல புத்தர் இப்படிதான் இருப்பாரு. அவ்வளோதாங்க, இந்த புத்திஸ்ட் டெம்பிள் பார்த்து முடிச்சாச்சு. உள்ள ஒரு மாங்க் கிட்ட பேசிட்டு இருந்தோம். ரொம்ப சாஃப்டாக பேசுனதுனால உங்களுக்கு கேட்டிருக்காது கேமராவில். மைக் என்கிட்ட இருந்தது. அந்த பழைய ஓலைச்சுவடி இருந்ததுங்க, அந்த பாம் லீவ்ஸில் எழுதுகிற அந்த டெக்னிக்கு, அதில் எப்படி எழுதுவாங்கன்னு காமிச்சாரு. சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருந்திருக்காங்க. ஒரு 400 வருஷம் பழமையான ஓலைச்சுவடி அது. அது உள்ள வந்து பல 100 வருஷம் பழமையான மெடிசன் புக்ஸ்லாம் இருக்குது. ஸ்ரீலங்கன் மெடிசன் புக்ஸு. அதுக்கப்புறம் அடிப்பட்டா வந்து எப்படி ட்ரீட் பண்ணோம் அதுக்கான டெக்னிக்கு, நிறைய விஷயங்கள் வந்து வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட சின்ன சின்ன புத்த சிலைகள், அதாவது பல 100 வருஷத்துக்கு முன்னாடி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த மாங்கோட ரூமில் இருந்தது. அப்புறம் போகிறப்போ வந்து டொனேஷன் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டார். சரி, நான் ஒரு சின்னதாக ஒரு 1000 ரூபா ஸ்ரீலங்கன் ருபீஸ் டொனேஷன் கொடுத்துட்டேன். ஓகேங்க, முடிச்சாச்சு. அவ்வளோதான் நினைக்கிறேங்க அந்த மது சஃபர். இஸ் இட் டன்? We going back? Yes. Okay. அவ்வளோதான், முடிஞ்சிச்சாங்க சஃபாரி. போட்டில் ஏறி நம்ம திரும்பி போக வேண்டியதாங்க. ஓகே வாங்க கிளம்பலாம். இருங்க, ஷூ போட்டுறோம். முதல்ல ஷூ கையிலே எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே, இங்கே தாங்க கடலும் இந்த நதியும் சேர்ற இடம். தெரியுதுங்களா? பியூட்டிஃபுல்லுங்க. இதுக்கு மேலே போக முடியாது, தர தட்டம். இங்கேயே ரிவர்ஸ் எடுத்து பாருன்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் சீன். அந்த கடலும் நதியும் சேர இடத்த பார்க்கறதே வந்து ஒரு அழகு தாங்க. ஓகேங்க, மது சஃபாரி வந்து முடிஞ்சிடுச்சு. ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிச்சுங்க. நல்லாவே இருந்ததுங்க. ஆக்சுவலி $35 ஒர்த்தா கேட்டிங்கன்னா ஒர்த்து தாங்க, வந்து பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஃபேமிலியோட வந்தீங்கன்னா அழகாக ஒரு 1.5 மணி நேரம் இந்த சஃபாரி பண்ணிட்டு போகலாம். சரிங்க, இப்போ ஸ்ட்ரைட்டாக கார் பார்க் போகிறோம். கார் பார்க் போயிட்டு கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட் டு கொலம்போங்க. இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாங்க. கொலம்போ வீடியோ வந்து அடுத்தது வரும். கண்டினியூஸாக பாருங்கள். இன்னொரு 2 வீடியோ வரப்போகுது. இந்த ஸ்ரீலங்கன் சீரீஸாக உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். அது கேரி செய்ய டாடா பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாங்க. பை ஃபார் நவ்.